ரைட், அனைவருக்கும் வணக்கம். அஹ், இன்றைய தினம் நாங்கள் அஹ், 2026ஆம் ஆண்டு காபத உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு இலவச பேப்பர் கிளாஸ் பகுதி ஒன்று வினாத்தாள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இந்த இன்றைய வகுப்பு வந்து அமைய இருக்கின்றது. அஹ், அந்த வகையில் நான் இன்றைய வினாத்தாள் வந்து உங்களுக்கு திரையிலே தான் அதை செய்து காட்ட இருக்கிறேன். போர்டை விட நான் நினைக்கிறேன் திரையில செய்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ரைட், தொடர்ச்சியாக நாங்கள் அஹ், இந்த வினாக்களை வந்து பார்ப்போம். நீங்கள் பகுதி ஒன்று வினாக்களை வந்து தெரிவு செய்கின்ற போது அல்லது செய்யும் போது முதல்ல வந்து 50 வினாக்கள்லே கிட்டத்தட்ட ஒரு 22 அல்லது 23 வினாக்கள் வந்து நோட்ஸ் பகுதியாக தான் இருக்கு, தனியாக நோட்ஸ் பகுதியாக தான் இருக்கு. அப்போ இந்த நோட்ஸ் கேள்விகளை வந்து நாங்கள் முதல்ல விடையளிக்கிறதன் ஊடாக ஆஹ், அந்த கேள்விகளுக்கு மிகச் சரியாக விடையளிப்பதோட அதே போல நேரத்தையும் வந்து கொஞ்சம் மீதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்போ முதல் நாங்கள் தேடி இப்போ உங்களுக்கு எப்படி நோட்ஸை கண்டுபிடிக்கிறேன்னா அப்புறம் அதுக்கு வாசிச்சு கொண்டு இருக்கிறேன். விடையில வந்து விடையை பார்க்கும்போது அதில் இலக்கங்கள் இல்லைன்னு சொன்னால் அதை நோட்ஸ் ஆக நாங்கள் கருதலாம். அதை கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் இந்தியான் வினாத்தாள் வந்து 2018ஆம் ஆண்டு கடந்த கால வினாத்தாள். இது ஒரு பழைய பாஸ் பேப்பர், எங்களோட சிலபஸுக்கு வெளியில் இருக்கிற பாஸ் பேப்பர் உண்டு. இருந்தபோது நாங்கள் சிலபஸோட இணைந்த வகையில் இதில் இருக்கிற வினாக்களை வந்து பார்ப்போம். சிலபஸ் வெளியில் இருக்கிற வினாக்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். தற்போதைய சிலபஸுக்கு ஏற்ற வகையில் அதை மாற்றி அமைத்து நான் சொல்லுவேன். இதில் வந்து நாங்கள் இன்றைய வினா ஓர்டர்லேயே வந்து இது செய்வோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் முதல்ல எவ்வாறு வினாவை வந்து பரீட்சை மண்டபத்தில் வந்து அணுகிறன்றதை பற்றி இன்னொரு வினாத்தாள்லேயே அதை பார்ப்போம். இப்போ முதலாவது வினாவுக்கு நாங்கள் போவோம். நிறுவனம் ஒன்றால் தயாரிக்கப்படும் போது பொது நோக்கத்துக்கான நிதிக்கூற்றுகள் தொடர்பில் பின்வருவற்றில் எக்கூற்று அல்லது கூற்றுகள் சரியானது அல்லது சரியானவை. இதில் உங்களுக்கு பொதுநோக்க நிதி கூற்றுன்னா முதல்ல என்னென்னு தெரியணும். பொதுநோக்க நிதி கூற்றுகள் அது மாதிரி விசேட நிதி கூற்றுகள் என்று சொல்லி இரண்டு வகையான நிதி கூற்றுகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், கம்பெனி அமைப்புகள்ல வந்து பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுகள், விசேட நோக்க நிதி கூற்று அல்லது குறிப்பான நோக்க நிதி கூற்றுன்னு சொல்லுவோம். இந்த பொது நோக்க நிதி கூற்றுகள் எங்கள் தயாரிக்கப்படும் என்று சொன்னால் நிதி கணக்கீட்டில் தயாரிக்கப்படும். பொது நோக்க நிதி கூற்றுகள் நிதி கணக்கீட்டில் தயாரிக்கப்படும். விசேட நோக்கங்கள் நிதி கூற்றுகள் வந்து முகாமை கணக்கீட்டில் தயாரிக்கப்படும். அது நிதி கணக்கீட்டின் வெளியீடாக பொது நோக்க நிதி கூற்றுகள் இருக்கும். முகாமை கணக்கீட்டின் வெளியீடாக வந்து விசேட நோக்க நிதி கூற்றுகள் காணப்படும். அப்ப இப்ப உங்களுக்கு இந்த நிதி கணக்கீட்டில் தயாரிக்கப்படுறது பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றின் அடிப்படையிலையும் விசேட நோக்கம் கொண்ட நிதி கூற்று முகாமை கணக்கீட்டில் தயாரிக்கப்படுகின்றது அடிப்படையும் கொண்டு இப்ப பொது நோக்க நிதி கூற்றின பண்பை நீங்கள் அடையாளம் காணலாம். பொது நோக்க நிதி கூற்றின பண்பும் முகாமை நிதி கணக்கீட்டின பண்பும் வந்து ஒன்றுதான். அப்ப நிதி கணக்கீட்டின பண்பு பொது நோக்க நிதி கூற்றுகளின் பண்பு ரெண்டையும் நாங்கள் ஒன்றாகவே சொல்ல முடியும். விசேட நோக்க நிதி கூற்றுன்னு சொன்னால் அது முகாமை கணக்கிட்டுக்குரியது. ஆகவே முகாமை கணக்கிடுற பண்பை நாங்கள் விசாரணை நோக்க நிதி குற்றிக்குரிய பண்பாக சொல்லுவோம். அப்போ இப்போ நிதி கணக்கிடுற பண்புகள் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த கால தகவல்கள் வந்து இந்த நிதி கணக்கீட்டில் வந்து உள்ளடக்கப்படுறதா இருக்கும். கடந்த கால அல்லது வரலாறு தகவல். அப்போ பொதுநோக்க நிதி கூற்று வந்து கடந்த கால அல்லது வரலாறு தகவல்களை கொண்டதாக அமைந்திருக்கும். அதே போல வந்து அங்கே நிதி சார்ந்த தகவல்கள்லாம் பயன்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும், பொது நோக்க நிதி கூற்றுகள் அல்லது இப்ப கணக்கிட்ட பொறுத்தவரையில பொருளாதார தகவல் என்ற ஒரு எண்ணக்கரு இல்லை. அப்புறம் நீங்கள் சொல்றது இல்லை, பொருளாதார தகவல்கள் பயன்படுத்தப்படும் சொல்றதில்ல. நிதி சார்ந்த தகவல்கள் நிதி சாரா தகவல்கள் என்றுதான் நாங்கள் அதை சொல்லுவோம். பொருளாதார தகவல் பொருளாதாரம் எல்லா தகவல் என்றது வந்து 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு இல்லை கணக்கெடுல. அப்ப இதுல வந்து அல்லது பயன்படுத்துறதுன்னு சொல்லுவோம் அந்த சொற்பதத்தை. ஆனா உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். சில ஸ்கூல்கள்ல நீங்கள் அப்படி படிச்சும் இருக்கலாம். ரைட், ஓகே. அப்ப நாங்கள் பொதுநோக்க நிதி கூட்டுகளில் உள்ளடக்கப்படுகின்ற தகவல்கள் வந்து நிதி சார்ந்த தகவல்கள்லாம் பொதுநோக்க நிதி கூட்டுகள் உள்ளடக்கப்படும். விசேட நோக்கங்கள் நிதி கூட்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க நிதி சார்ந்த தகவலும் நிதி சாரா தகவல் ரெண்டு தகவலும் அதுக்குள்ள வரும். விசேட நோக்கங்கள் நிதி கூட்டுல வந்து நிதி சார்ந்த தகவலும் பெறும், நிதி சாரா தகவலும் பெறும். ஆனால் விசேட நோக்கம் கொண்ட நிதி கூட்டில் உள்ளடக்கப்படுகின்ற தகவல் நிகழ்கால
அதே வேளை வந்து எதிர்கால தகவல்களை கொண்டதாக இருக்கு. நிகழ்கால அதுலேயும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்கால எதிர்கால தகவல் என்பதுதான் சரியானது. கடந்த கால எதிர்கால தகவல் அல்ல. நிகழ்கால எதிர்கால தகவல்கள்லாம் இந்த முகாமை கணக்கீடுல வந்து பயன்படுத்தப்படுகின்ற அல்லது உள்ளடக்கப்படுகின்ற தகவல்களாக இருக்கு. அப்ப நான் இதுல ரெண்டையும் வேறுபடுத்தி தான் சொல்றேன். பொதுநோக்க நிதி கூட்டும் முகாமை விசேட நோக்க நிதி கூட்டும். பொதுநோக்க நிதி கூட்டுகள்ல முதலாவது வந்து கடந்த கால தகவல்கள் அல்லது வரலாறு தகவல் உள்ளடக்கப்படும். விசேட நோக்க நிதி கூட்டை பொறுத்தவரையில நிகழ்கால எதிர்கால தகவல்கள் உள்ளடக்கப்படுறதாக இருக்கும். பொதுநோக்க நிதி கூட்டுகள் வந்து நிதி சார்ந்த தகவல்களை உள்ளடக்கும். விசேட நோக்க நிதி கூட்டு வந்து நிதி சார்ந்த மற்றும் நிதி சாரா தகவல்களை உள்ளடக்கிறதா இருக்கும், அல்லது பயன் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு அந்த தகவல்களை வழங்குறதாக இருக்கும். அதேபோல பொதுநோக்கம் கொண்ட நிதி கூட்டுகளை பயன்படுத்துகிறார்கள். உள்ளக தரப்பினர் வெளியக தரப்பினர் 2 பேருமே வந்து பயன்படுத்தினோம். அதேபோல அவை சொல்றது வந்து இந்த நிதிக்கூட்டுகளில் கோரிக்கை கொண்டிராதவர்கள் சொல்லுவோம். வெளியக தரப்பினர் வந்து நிதிக்கூட்டுகள்ல கோரிக்கை கொண்டு அவர் வந்து நிதிக்கூட்டுகளை தயாரிக்க சொல்லி கம்பெனியில கேட்கலாது. ஆனா கம்பெனி அவைக்காக தயாரிக்க வரும். அதான் நிதிக்கூட்டு, பொதுநோக்க நிதிக்கூட்டுன்னு சொல்லுவோம். பொதுநோக்க நிதிக்கூட்டு வெளிப்பாவனையாளர்களுக்காக தயாரிக்கப்படுற உண்டு. ஆனால் அவை வந்து அந்த நிதிக்கூட்டு தயாரிக்க சொல்லி கோரிக்கையை முன்வைக்க முடியாது. உள்ளக தரப்பினர் தான் அந்த கோரிக்கை கொண்டுள்ளவர்கள்னு சொல்லுவோம். அப்ப விசேட நோக்கம் கொண்ட நிதிக்கூட்டு யார் பயன்படுத்தினோம்னா அங்க வந்து உள்ளக தரப்பினர்கள் மாத்திரம்தான் அதை பயன்படுத்துறதாக இருக்கும். இது விசேட நோக்கம் கொண்ட நிதிக்கூட்டு. அதேவேள விசேட நோக்கம் கொண்ட நிதிக்கூட்டை பொறுத்தவரையில அங்கு கணக்கீடு நியமங்கள் எண்ணக்கருக்கள் சட்ட திட்டங்கள் என்பவை மரபுகள் எதுவும் பின்பற்றப்படுறது இல்லை. ஆனால் பொது நோக்கம் கொண்ட நிதிக்கூட்டில் இதுகள் பின்பற்றப்படும். இப்ப கணக்கீடு நியமத்துக்கு கணக்கு செய்ய வேணும், சட்டங்கள் கருத்துல கொள்ள வேணும், நியமங்கள் மரபுகள் எல்லாம் கருத்துல கொண்டு பொது நோக்கம் கொண்ட நிதிக்கூட்டுகள் தயாரிக்கப்படும். ரைட். அதேபோல பொதுநோக்கு நிதி கூட்டுகள் வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை, அதாவது கணக்காண்டு இல்லை நிதி ஆண்டுக்கு ஒரு தடவை தயாரிக்கப்படும். விசேட நோக்க நிதி கூட்டுகள் முகாமையின் தேவைக்கேற்ற வகையில் அது தயார் செய்யப்படும். அப்ப இதை வச்சுக்கொண்டா இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நான் இப்ப உங்களுக்கு பண்பு சொல்லியிருக்கேன். தேவையான நீங்கள் அதை நோட் பண்ணலாம், அல்லது நான் இந்த ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு யூடியூப்ல போடுவேன். நீங்கள் திரும்பவும் அதை கேட்டு நோட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட். அப்ப இதுல முதலாவது விடைய பாத்தீங்கன்னா அவை நிறுவனம் ஒன்றின் கடந்த கால நிதி தகவல்களை பிரதானமாக வழங்குகின்றது. அப்ப முதலாவது விடை வந்து சரியான ஒன்று. பாருங்க. அப்ப நிதி ஏ என்றது வந்து சரி. நிதி பொது நோக்கம் கொண்ட நிதி கூட்டில் வழங்கப்படுகின்ற தகவல் நிதி சார்ந்த தகவலை கொண்டதாக இருக்கு. அப்ப இதுல பாருங்க ஏ என்று இருக்கிற விட வராதங்களுக்கு, சாரி, ஏ என்று இருக்கிற விடையை தவிர ஏ என்று இல்லாத விட வந்து வராது. அப்ப 4வது விட இதுல இல்லை, மற்ற எல்லாத்துமே இருக்கு. ரைட். அடுத்த பாருங்க, அவை வெளிப்பாவனையாளர்களின் கோரிக்கையின் பேரில் தயாரிக்கப்படுகின்றது. வெளிப்பாவனையாளர் கோரிக்கை கொண்டுள்ளவர்களா? இல்ல, கோரிக்கை நிதி கூட்டுகளை தயாரிக்க சொல்லி கோரிக்கை விடலாம், ஆனால் நிதி கூட்டுகளை பயன்படுத்தலாம். அப்ப நிதி கூட்டுகளை தயாரிக்க சொல்லி கோரிக்கை கொண்டுள்ளவர்கள் வந்து உள்ளக தரப்பினர் தான் கோரிக்கை விடுறார்கள். வெளியே தரப்பினர் வந்து பயன்படுத்துற ஆக்களா இருக்கு. அதே போல வந்து இன்னொரு விடயத்தையும் சொல்லலாம். இது வந்து வெளியக தரப்பினர்கள் மட்டும் பயன்படுத்துறதில்ல, உள்ளக தரப்பினரும் சேர்ந்துதான் இந்த பொது நோக்க நிதி கூட்டுகளை பயன்படுத்தினோம். இதுல இருக்கிறதுல வந்து பி என்ற விட வந்து பொருத்தம் இல்லை. ஆகவே பி என்று இருக்கிற விடை ஒன்றும் எங்களுக்கு வராது. பாருங்க, இப்ப 3 விட வந்து தட்டிட்டோம். இதுல 2 விடை இருக்கு, அதுல ஏதாவது ஒரு விடை வரும். அடுத்து பாருங்க, அவை கணக்கீடு நியமங்கள் மற்றும் சட்ட தேவைப்பாடுகளுக்கு நாங்கள் தயாரிக்கப்படும். ஆகவே ஏயும் சியும் வந்து சரியானது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்விக்குரிய சரியான விடை வந்து ஏயும் சியும் 3வது ஆன்சர். ரைட். ஓகே. அப்ப அடுத்த வினாக்குள்ள போகலாம். அடுத்த வினா பாத்தீங்கன்னா 2, 3, 4 ஆகிய வினாக்களை விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்தட்டுமா? அப்ப இதுல வந்து இந்த 3 வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டது. 2வது வினா, 3வது வினா, 4வது வினா. இந்த 3 வினாக்களுக்கும் ஒரே தடவையில விடையளிப்பதுதான் சிறப்பு, அல்லது நேரத்தை வந்து மீதப்படுத்துறதுக்கான ஒரு உத்தியா இருக்கும். ஆனால் இது முதலாவது பேப்பர்னுடைய நான் உங்களுக்கு அப்படி சொல்லித்தர போறேன், தனித்தனியாவே சொல்லித்தர போறேன். ரைட். அதே வேளை இப்ப 2வது கேள்வி என்ன, இந்த தகவலை முதல் போய் வாசிக்க வேண்டாம். இதுல இருக்க தகவல் இருக்கு தானே,
இதை பாருங்க, 5 பின்வரும் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லி 5 கொடுக்கல் வாங்கல் இருக்கு. நீங்கள் பேப்பரை இந்த கேள்வியை பார்த்தோன்னா அதை போய் வாய்ச்சி கொண்டு இருக்கிறீங்களே. முதல்ல என்ன கேள்வி என்றதை பார்ப்போம். கேள்வி தெரிஞ்சதை நாங்கள் இப்போ என்னென்னால் நீங்கள் அக்கௌண்ட்ஸுக்கு விடியலைக்கு கேள்வியை வாசிக்கிறதால இந்த பிரியோசனம் இல்லை. எங்களுக்கு என்ன வினா, அதாவது தகவல், கேள்விக்குரிய தகவலை வாசிக்கிறதுல இந்த பிரியோசனம் இல்லை. என்ன உங்கள்கிட்ட கேட்டு முதல் தெரியும். அதை வச்சுக்கொண்டா நாங்கள் முதல் தடவை வாசிக்கும் போது அதுக்கான விடியை பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் வந்து இப்போ வேற பாடங்கள் செய்கிறது தானே, வினா வாசிச்சு விடியை தேடி பிடிச்சி அப்படி இல்லை. அப்போ எங்களுக்கு முதல் என்ன வினா கேட்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அப்புறம் அது தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் விடிய எடுக்கிற வேலை தான். அப்போ முதல்ல இவ்வளோ 5ஐயும் வாசிச்சு பிறகு போய் கேள்வி ஒருக்கா வாசிச்சு பிறகு நம்ம வந்து 5 கொடுக்கல் வாங்கலையும் வாசிச்சு விட செய்கிறதுக்கு இன்னொரு புறம்பாற நேரம் ஒன்று தேவைப்படும். அப்போ மிக விரைவாக கணக்கு செய்கிறதுக்கான வழியை தான் நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். இது இப்போ நாங்கள் இரண்டாவது வினாவை பாருங்க. 31/3/2018. அப்போ இதில் கேட்ட கேள்வி வந்து எப்போன்னா 31/3. ரைட், எங்களுக்கு பாருங்க இதில் 3ஆம் மாதம், இதில் ஒன்று இருக்கு 4ஆம் மாதம். அப்போ இந்த இது வர போகிறதில்லை. 4ஆம் மாதத்துடைய கொடுக்கல் வாங்கல் இந்த கணக்கெட்டு சமன்பாட்டுக்குள்ளே வர போகிறதில்லை. நான் இப்போ பேப்பரில் எப்படி செய்கிறனோ அதே தான் நீங்கள் எக்ஸாம் ஹோல்லையும் வந்து அதை செய்தீங்கன்னா சுகம். இந்த பேப்பரில் எழுதுறதுக்கு எழுதக்கூடாது இல்லை, ஆனால் நீங்கள் பென்சிலை பயன்படுத்துங்க. இப்படி நான் கிறுக்கி வச்சுருக்கேன் தானே, அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் தானே, இதை வந்து இதுக்கு நீங்கள் பென்சிலை பயன்படுத்தலாம், அழிக்காமலும் விடலாம். ஏன்னா பென்சிலால் எழுதுறது கருத்தில் கொள்ளப்படாது. அப்புறம் அப்படியே போய் பென்சிலால் எழுதிங்கன்னா அதையும் திருத்தாமல் விட்டுருவாங்க. அப்போ பென்சிலாக எழுதுறதை பற்றி அவன் பெருசாக கணக்கில் எடுக்க போகிறதில்லை. நீங்கள் பென்சிலை பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போ கணக்கெட்டு சாமான்னு கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப இன்னொரு இடத்துல ஒரு பேப்பரில் ரஃப் ஷீட்டில் சொத்து பொறுப்பு எழுதி உரிமை எழுதி பிரபலத்தையும் பதிஞ்சு கொண்டு இருப்போம். அப்போ இதுலேயே வந்து நாங்கள் பென்சிலால் செய்து பார்த்துட்டு நேரடியாக விடை எழுத முடியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் நாங்கள் இதில் பதிவோம். ரைட், எங்களுக்கு கணக்கெட்டு சாம்பாடு கேட்டபடியே நாங்கள் அதுக்குரிய ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் பதிவோம். முதலாவது பாருங்க சொல்லியிருக்குது 1/3/2018. 1/3/2018 உபேந்திரனிடமிருந்து கடனுக்கு 1,50,000 கிரியமான சரக்குகள் கொள்ளளவு செய்யப்பட்டது. அதுக்கு முன்ன கேள்வியை பார்த்துட்டு 31/3/2018 உள்ளவாறான நிமலன் வியாபாரத்தில் வணிகத்தில் நிமலன் வியாபாரத்தில் மேற்படி கொடுக்கல் வாங்கல்களின் தேறிய தாக்கத்தினை காட்டும் கணக்கிட்டு சாம்பாடு. அப்போ நிமலன் வணிகத்துக்கு தான் நாங்கள் இப்போ கணக்கிட்டு சாம்பாடை செய்ய போகிறோம். நீங்கள் நிமலன் வணிகம். அப்போ இது பின்வரும் கொடுக்கல் வாங்கல் நிமலன் வியாபாரத்தில் இடம்பெற்றன. அப்போ இதில் சகல கொடுக்கல் வாங்கலும் பெறும். 3ஆம் மாதத்துக்குரிய சகல கொடுக்கல் வாங்கலும் பெறும். 4ஆம் மாத தகவல் பெறாது. சரி, அப்போ கடைசி கொடுக்கல் வாங்கலை தவிர மற்ற கொடுக்கல் வாங்கலெல்லாம் நாங்கள் இதில் பதிவு செய்ய வேணும். ரைட், அப்போ இதில் பாருங்க, நிமலம் வணிகத்தின கொடுக்கல் வாங்கல், வணிகத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் முதல் 4 கொடுக்கல் வாங்கலையும் இந்த கணக்கிட்டு சாம்பாரில் பதிஞ்சோம்னா ஓகே. உபேந்திரனிடமிருந்து கடனுக்கு 150,000 கிரியமான சரக்குகள் கொள்ளணும். உங்களுக்கு தெரியும், கடனுக்கு வாங்கும் போது இருப்பு வணிகத்துக்குள்ள வரும். அப்ப இருப்பு வந்து 150,000. அடுத்த பாத்தீங்கன்னா இது கடனுக்கு வாங்கினபடியால் இதை வந்து பொறுப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா கடன் கொடுத்தோர் வந்து அதிகரிக்க போது ஆகவே 150,000 கடன் கொடுத்தோர் அதிகரிக்கும். ரைட், அடுத்து 2வது பாருங்க, உபேந்திரனுக்கு 30,000 கிரியமான சரக்குகள் திருப்பி அனுப்புறோம். கடனுக்கு வாங்கின பொருளை திருப்பி அனுப்புறோம். திருப்பி அனுப்பினா வணிகத்தை விட்டு பொருட்கள் வெளியில போகும் 30,000. அதே போல பொறுப்பின் அளவும் என்ன செய்யும் என்று சொன்னால் குறைவடையும். கடன் கொடுத்தோர் கொடுக்க வேண்டிய பெறுமதியும் என்ன செய்யும், குறைவடையும். அடுத்தது பாருங்க, 3வது 20ஆம் தேதி நடைபெற்றது 1,00,000 கிரியமான சரக்குகள் 1,60,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்போ 1,00,000 எவ்வளவு பெருமையான பொருள் விற்கிறோம்னா 1,00,000 பெருமதியான பொருள் விற்கிறோம். எவ்வளவு விற்கிறோம், 1,60,000 விற்கிறோம். இதுல 1,00,000 விற்பனை கிரியம். 1,00,000 என்னத்தை குறிக்கும், விற்பனை கிரியத்தை குறிக்கும். 1,60,000 விற்பனையை குறிக்கும். அப்ப விற்பனைக்கும் விற்பனை கிரியதான் வேறுபாடு மொத்த லாபம். மொத்த லாபம் கேள்வி கேட்கலாம், திரும்ப கீழே இருக்கோ தெரியல பார்ப்போம். ரைட், அப்ப என்னன்னா 1,00,000 விற்பனை கிரியம், எவ்வளவு பெருமையான பொருள் விற்கிறோமோ அது விற்பனை கிரியம் எடுக்க வேணும். அது எவ்வளவு விற்கிறீங்களோ அது விற்பனை எடுக்க வேணும். நாங்கள் இதை கணக்கெட்டு சாம்பாளி பதிவோம். அப்போ எவ்வளவு பெருமையான பொருள் விற்க போறோம்னா 1,00,000 பெருமையான பொருள் வணிகத்தை விட்டு வெளியில போகுது. அவை மைனஸ். எவ்வளவுக்கு வித்துனாங்கன்னா 160,000 வித்துனாங்க. அது கடன்பட்டோர், அது சொத்து, ஆகவே சொத்து அதிகரிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வித்ததால லாபம் எவ்வளவுன்னு சொன்னால் 60,000 லாபம், உரிமையை அதிகரிக்கும். 60,000 60,000 உரிமையை அதிகரிக்கும்.
ரைட். அல்லது இதை நாங்கள் இன்னொரு விதமாக பதியலாம். உங்களுக்கு சொல்லி விடுறேன், இல்லை பதிஞ்சு காட்டுறேன், நான் சொல்றேன், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பதிஞ்சு காட்டுறேன். விற்பனைக்கிரியம் ஒரு செலவினம் தானே. விற்பனைக்கிரியம் வணிகத்துக்கு ஒரு செலவினம். அப்ப சொத்து குறையும் உரிமை குறையும் 1,00,000. அடுத்த விற்பனை என்பது வணிகத்துக்கு ஒரு வருமானம். சொத்து கூடும் உரிமை கூடும் 1,60,000. இப்ப விற்பனையை தனியாக பதிகிற விற்பனைக்கு தனியாக பதிகிற உண்மையில அதுதான் அப்படி ஒரு முறை ஒன்று இருக்குது உங்களோட சிலபஸ்ல. நீங்க அநேகமான சந்தர்ப்பங்கள்ல அதை பயன்படுத்துறதில்ல. ஆனா கணக்கெடு சாம்பாடு செகண்ட் பார்ட்ல வரும்போது நீங்கள் இந்த வருமானம் செலவீனங்கள் கணக்கெடு சாம்பாடுல தலைப்பில வந்து சொத்து பொறுப்பு உரிமையோட வருமானம் செலவும் சேர்ந்தால் இப்படித்தான் பதிவு செய்யலாம். விற்பனைக்கு இதை தனியாக பதிவு செய்யணும். சரியான. இப்ப திரும்ப சொல்றோம், இப்ப செலவீனம் இருக்குன்னால் விற்பனைக்குரிய 1,00,000 பதிவுகளுக்கு சொத்து குறைவடையும், செலவீனம் அதிகரிக்கும். விற்பனை வருமானம் கடனுக்கு விற்பனை வருமானம் வந்து 160 சொத்து கூடும், அது மாதிரி வருமானமும் கூடும் 160. அப்படிதான் அது வரும். சரியான. ரைட், ஓகே. உரிமையில கொண்டே அதை போட மாட்டான். அடுத்த வாரம் 20ஆம் தேதி 10,000க்கான விற்பனை தரகு கொடுப்பனவு. அப்ப 10,000 ரூபாய் என்ன நடந்திருக்குன்னா விற்பனை தரகு காசு கொடுத்துருக்குறோம். கொடுப்பனவு செய்தால் காசு வணிகத்தை விட்ட வெளியில போகுது 10,000 ரூபாய். அதே வேலை இது ஒரு செலவீனம். உங்களுக்கு தெரியும், விற்பனை தரகு ஒரு விநியோக கிரியம். செலவீனம் உரிமையை குறைக்குது. இவ்வளவுதான் இதுல தந்திருக்கிற சமன்பாடு. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பேலன்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட். இதுல பாத்தீங்கன்னா மிக குறைந்த இலக்கங்கள் இருக்கிறத வந்து முதல் பேலன்ஸ் பண்ணுங்க. அது சுகம். இதுல 60ம் 10ம் சீராக்கம் செய்த 50 பிளஸ். அப்ப 50 பிளஸ் ரெண்டு விடை இருக்கு. 50 பிளஸ் உரிமையான மேல. அப்ப அந்த விடையை தவிர வேறு ஒரு விடையும் பெற போறது இல்லை. பொறுப்புல பாருங்க 150 மைனஸ் 30 ஆவே பிளஸ் 120. பாருங்க எத்தனை 120க்கான 220 2 இருக்குது. அதோட இந்த 50ஓட சேர்ந்த 120 ஒன்றே ஒன்று தான். ஆகவே இதுக்கு சரியான விட வந்து 3வது விட. நீங்க மிச்சத்தை கூட்டி மினைக்கிற தேவையில்லை. இப்படி இருக்கு. அதுக்காக எல்லா சந்தர்ப்பமும் இப்படி அமைய போறது இல்லையா. எல்லா சந்தர்ப்பத்திலும் இப்படி அமையாது. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் இந்த வழியை கையாண்டீங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியான. இப்ப சொத்தை நான் கூட்ட வேண்டிய தேவையில்லை. என்னோட பார்ட் பண்ணானே கூட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த இதுல எழுதி இருக்கிறத நீங்க பென்சிலால செய்யலாம். யாரும் அதை பற்றி அடிக்க மாட்டோம். நீங்கள் பென்சிலால் அதை செய்ய முடியும். சரி, ஆனால் அழிக்க வேண்டிய தேவையும் இருக்காது உங்களுக்கு. இப்போ டைம் இருந்தால் நீங்கள் விரும்பினா அழிங்க. அழிக்க பென்சிலாக எழுதினா அது கருத்தில் வரும். ஆனால் இந்த விடை இலக்கம் வந்து கட்டாயம் பேணியாக எழுத வேணும். அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளும். அடுத்த 3வது கேள்விக்கு போவோம். எனக்கு இந்த விலங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். விலங்காடி ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. என்ன கதைக்க பொருள் தானே, அது வளமையான செயற்பாடு தானே. வகுப்புலையும் கதைக்கிற பள்ளிக்கூடத்திலும் கதைக்க மாட்டோம், வகுப்புலையும் கதைக்க மாட்டோம். சரியான. கேள்வியையும் சார் சொல்லி அதுக்கு விடையும் சொல்லி சந்தேகம் எதன் பெரும் வேண்டாம் அதையும் சாரே சொல்லி அதுக்கும் பதிலும் சொன்னா சரி. சரிதானே. ரைட், ஓகே. நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னால் நான் பார்ப்பேன், விளங்காட்டி திரும்ப சொல்ல முடியும். ரைட், ஓகே. இப்போ அடுத்த கேள்வி போகும். 3வது, மேற்படி கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக 31/3/2018 உள்ளவாறான நிமலன் வியாபாரத்தின் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மற்றும் கடன்பட்டோன் கட்டுப்பாடு கணக்கு ஆகியவற்றின் மீதிகளில் ஏற்படும் அதிகரிப்பு. ரைட், ஓகே. இப்ப இதுல கடன்பட்டோன் கடன் கொடுத்தோன்ல தாக்கம் செலுத்த போற விடயங்கள் என்னென்னதான் கேட்டிருக்கணும். ரைட். உங்கள்ட்ட எல்லா டைம் அதை பாஸ் செய்யறதுக்கு நினைக்கிறேன். சரிதானே. ரைட். இதுலயே நான் அதை செய்து காட்டலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப இதுல வந்து 2 டீபோம் ஒன்றை போட்டுக்கொள்றேன். பிளஸ் மைனஸ் போட்டு செய்யலாம். அது சில பேருக்கு விளங்காது. அது டீபோம் போடுறேன். அப்புறம் நீங்கள் விரும்பினால் பிளஸ் மைனஸை போட்டு அதுலேயே நீங்க செய்து கொள்ளலாம். ரைட். இது வந்து கடன் கொடுத்தோர் முன்னே கடன் கொடுத்தோர் இருக்கிறபடியே கடன் கொடுத்தோர் போடுறேன். இது கடன் கொடுத்தவங்க கட்டுப்பாடு கணக்கு. அடுத்த கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு. இது ரைட். இப்ப இதை கொடுக்கல் வாங்கல வாசிச்சுட்டு
வாங்கியமனு சரி. முதலாவது பாருங்க, எங்களுக்கு வந்து 31 3 தானே சொன்னது. அப்போ கடைசி கொடுக்கல் வாங்கல் இதுக்கும் வராது. நிமலன் வியாபாரத்தில் இருக்கிற கடன் மட்டும் கடன் கொடுத்தோம். அப்போ உபேந்திரனிடம் கடனுக்கு 150,000 கிரியமான பொருட்கள் கொள்ளணும் செய்கிறார். அப்போ கடனுக்கு கொள்ளணும் செய்ய கடன் கொடுத்தோர், அதுக்குரிய இரட்டை பதிவை பார்த்தீங்கன்னா கொள்ளன கணக்கு வரவு, கடன் கொடுத்தோன் கட்டுப்பாடு கணக்கு செலவு. அவை கடன் கொடுத்தோன்ல ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்படுது என்றால் செலவு பக்கம் தான் அதை நாங்கள் பதிவு செய்ய வேணும். உங்களுக்கு தெரியும், பொறுப்புகள் அதிகரிச்சா செலவு பக்கம் பதியணும். ரைட். அதே மாதிரி பொறுப்புகள் குறைஞ்சா வரவு பக்கம் பதியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் பட்டோன்ல சொத்து அதிகரிச்சா வரவு பக்கம் வரணும், சொத்து குறைந்தா செலவு பக்கம் பதியும். அப்போ கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என்றால் நாங்கள் கடன் கொடுத்தோன்ற செலவு பக்கம் பதிகிறோம் 150,000. சரிதானே? ரைட். கொள்ளன தேவையில்லை தானே எங்களுக்கு. அடுத்த உபேந்திரனுக்கு திருப்பி அனுப்புகிறோம். திருப்பி அனுப்பிக்க இரட்டை பதிவு கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வெளித்திரும்ப கணக்கு செலவு 30,000. அவள் கடன் கொடுத்தோன்ல வர வைக்கிறேன் 30,000. அடுத்தது பாருங்க, 1,00,000 கிரியமான பொருட்கள் 160,000 கடனுக்கு விற்கிறோம். அப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்னான் விற்பனை எது 160,000. விற்பனைக்கு தான் இரட்டை பதிவு வரும். இங்கே விற்பனை இரட்டை பதிவு எழுதும் போது கடன்பட்டோம் கட்டுப்பாட்டு கணக்கு வர விற்பனை கணக்கு செலவு, கடன்பட்டோம் கட்டுப்பாட்டு கணக்கு வர விற்பனை கணக்கு செலவு. ரைட். அப்போ வர வச்சுக்கிறோம் கடன்பட்டோம்ல, வர வச்சு அதிகரிக்கும் கடன்பட்டோம். அடுத்த விற்பனை தரக அடுத்த நாலாம் மாதம் இடம்பெற்றபடி அது வராது. அது வேற கடன்பட்டோம்ல ஏற்பட்ட அதிகரிப்பு 160,000. 3 விட இருக்குது. கடன் கொடுத்தோம்ல பார்த்தீங்கன்னா 150, அதில் 30 மணி 120. அப்போ 120 160 என்று சொல்லி இருக்கிற விடை வந்த அதில் 4வது விடை வந்து இருக்கு. அப்போ இதுக்கு 4வது விடை மிக பொருத்தமானதாக இருக்கும். அப்போ 3வது வினாவுக்கு 4வது விடை வந்து பொருத்தமானது. நாங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது அது நோட்ஸ் தான். இதிலேயே சொல்லி விடுறேன் என்றால் உபேந்திரனான கொடுக்கல் வாங்கல்களை அவை இடம்பெற்றதன்படி நிமலன் வியாபாரத்தில் புத்தகங்களை பதிவு செய்வதற்கான நான் மூல ஆவணங்களை கேட்டுக்கிறேன். அப்போ வேற உபேந்திரன்கிட்ட கடனுக்கு யார் வாங்குறார்? நிமலன் வாங்குறார். அப்போ நிமலன் வாங்குறார் என்ன, நிமலன் வணிகத்திலான மூல ஆவணம் கேட்டது, நிமலன் வணிகத்திலான் மூல ஆவணம் கேட்டது. ரைட். அப்போ இதில் வந்து நிமலனுக்கு வந்து இது கொள்ளணவு, கடன் கொள்ளணவுடைய கொள்ளணவு பட்டியல் மூல ஆவணம் முதலாவதுக்கு. உபேந்திரனுக்கு திருப்பி அனுப்புறார், அது வந்து ஒரு வெளித்திரும்பல், வெளித்திரும்பலுக்கு மூல ஆவணம் வரவுத்தான். அடுத்த பார்த்தீங்கன்னா கடனுக்கு விற்பனை செய்கிறார், அதுக்கு மூல ஆவணம் வந்து விற்பனை பட்டியல். ஆனால் அது உபேந்திரன் நடக்கையில நான் மூல ஆவணத்தை சொல்றேன்னா. அடுத்தது விற்பனை தரகு வந்து காசு கொடுக்கிறார், அப்போ கொடுப்பனவு கைச்சாத்து. அடுத்த 4ஆம் மாதம் ஒன்று நடக்குதுன்னா முழு தொகையும் கொடுத்து தீர்க்கிறார், அது காசு கொடுப்பனவு கைச்சாத்து. அப்போ கேள்வி எங்கள்கிட்ட என்னண்டா, உபேந்திரனோட நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துக்கும் இந்த மாதம் என்று சொல்லல. ஆகவே முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளணவு பட்டியல், அடுத்தது வரவுத்தாள், அடுத்தது பொதுநாள் குறிப்பு கைச்சாத்து அல்லது உறுதிச்சான்று சீட். இப்போ 4வது ஆன்சருக்கு இருக்கிறதுல மிகச் சரியான விட வந்து 4வது கேள்விக்கு ரைட். 2வது விடை வந்து பொருத்தமானதாக இருக்கு, கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. அதாவது கடங்கொள்ளனவு கொள்ளனவு பட்டியல், வெளித்திரும்பலுக்கு வரவுத்தால், காசு கொடுப்பனவுக்கு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு அல்லது கொடுப்பனவு கைச்சாத்து. ரைட். இதில் வந்து விலைப்பட்டியல்ன்றால் அது டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை. அது கொள்ளன பட்டியல்ன்றாங்க, இல்லை பட்டியல்னு வந்திருக்க வேணும். அது மொழிபெயர்ப்பில் இருக்கிற குறைபாடு. நீங்கள் தெரியும் பழைய பேப்பர்களில் தாண்டி நான் 2019 பிறகு அந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு நினைக்கிறேன். எல்லா பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா பட்டியலை வந்து இந்த விலைப்பட்டியலில் தான் போட்டிருப்பேன். ரைட். ஓகே. இப்போ 4வது கேள்விக்குரிய மிகச் சரியான விடை வந்து 2வது விடை வந்து சரியானது. ரைட். இப்போ நான் 4 கேள்வி பார்த்துருக்கிறேன். நீங்கள் இன்னொரு 8 நிமிஷத்தில் வந்து திரும்ப சூமில் ஜாயின் பண்ண வேணும். இது வந்து ஒரு ஃப்ரீ சூம் தான். நாங்கள் கட்டணம் செலுத்தினா பிறகு தொடர்ச்சியான கட்டணம் செலுத்தப்பட்ட சூமில் இணையலாம். நான் அது கட்டண விவரங்கள் வந்து பிறகு நான் அந்த குரூப்பில் போட்டு விட்றேன், எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பார்த்து கொள்ளலாம். ரைட். ஓகே. அடுத்த 5வது கேள்விக்கு போவோம். இப்போ 5வது கேள்வி, பின்வரும் கூற்றுகள் பொது பேரிடு தொடர்பில் எது எவை சரியானவை, எது
அல்லது எவை சரியானவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அஞ்சாவது பாருங்க. உங்களுக்கு தெரியும் பொது பேரேடு. பொது பேரேடு கணக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஓகே. இந்த பொது பேரேடுன்றது வந்து பேரேடு ரெண்டு வகைப்படுத்துறோம். நான் பொதுவாக பேரேட்டை வந்து பொது பேரேடுகளை வந்து ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று துணை பேரேடு, அடுத்த பொது பேரேடுன்னு சொல்லி ரெண்டு வகைப்படுத்துறோம். பொது பேரேடு பொது பேரேட்டை பொறுத்தவரையில அது இரட்டை பதிவு தத்துவம் அல்லது இரட்டை பதிவு முறைக்கு உட்படுத்துகின்ற ஒரு கணக்கை தான் நாங்கள் இந்த பொது பேரேடு சொல்லுவோம். அல்லது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாதிரி அமைப்பு. பொது பேரேட்டுக்குரிய வரவிலக்கணம் அதுதான். சரி, தீயதி ஒழுங்கில கொடுக்கல் வாங்கல் என்ற வரவு செலவுன்னு சொல்லி ரெண்டு பதிவையும் பதிகிறதுக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாதிரி அமைப்பு தான் பொது பேரிடர். இது இரட்டை பதிவு தத்துவத்துக்கு அமைவாகத்தான் இந்த பொது பேரிடர்கள் தயாரிக்கப்படும். துணை பேரிடர் வந்து அப்படி இல்லை. இரட்டை பதிவு தத்துவம் பயன்படுத்தப்படுறதில்ல. அங்கே ஒற்றை பதிவு முறையில தான் அங்கே கணக்கு பதிவுகள் மேற்கொள்ளப்படுறதாக இருக்கும். அதே வேளை பொது பேரிடரை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா அது ஒரு பரீட்சை மீதியை தயாரிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையாக அமையும். என்னென்னா பொது பேரிடர் கணக்கின மீதிகளை உள்ளடக்கினதாக இருந்தால் நாங்கள் பரீட்சை மீதியை தயாரிப்போம். ஆனால் துணை பேரிடின மீதியை வச்சுக்கொண்டு நாங்கள் பட்டியல் மீதி, அதாவது கட்டுப்பாட்டு கணக்கில் பட்டியல் மீதியை தயாரிப்போம். துணை பேரிடர் துணை பேரிடர்ன்றது வந்து இந்த கடன்பட்டோர், வியாபார கடன்பட்டோர், வியாபார கடன் கொடுத்தோர் தொடர்பான தனிநபர்கள் இந்த கணக்கைத்தான் நாங்கள் துணை பேரிடர் என்று சொல்றோம் நாங்கள். சரி, இப்போ பொது பேரிடர் தொடர்பில் எது சரியானவை அல்லது சரியானவை என்று எவை சரியானவை என்று கேட்டீங்கன்னா இப்போ நாங்கள் வினா பார்ப்போம். நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல் ஆனது ஆரம்பத்தில் பொது பேரிடர் பதியப்படும். நிறுவனம் ஒன்று கொடுக்கல் வாங்கல் ஆரம்பத்தில் எங்க பதிவு செய்யப்படும் என்று சொன்னால் முதன்மை ஏடுகளில் பதிவு செய்யப்படும். அப்போ பொது பேரிடர்ல பதியப்படும் என்றது பிள்ளை. அப்போ அந்த ஏ என்றது வந்து பிள்ளையான ஒன்று. சரியான? அப்போ இந்த விட பிள்ளை, இந்த விட பிள்ளை, இந்த விட பிள்ளை, மூன்று விட பிள்ளை. அப்போ எங்களுக்கு கொடுக்கல் வாங்கலை நாங்கள் ஆரம்பத்தில் அல்லது முதல் தடவை பதிகிறது, முதலாக பதிகிறது வந்து முதன்மை ஏடுகளில் பதிவு செய்வோம். ஆகவே அந்த விட பிள்ளையான. அடுத்த வாரம் இரண்டாவது இரட்டை பதிவு முறை அடிப்படையில் நிறுவனம் ஒன்றால் பராமரிக்கப்படும் எல்லா கணக்குகளினதும் தொகுப்பு பொது பேரிடாகும். அப்ப இந்த கூட்டு சரி. இந்த கூட்டு வந்து சரியான ஒன்று. அடுத்த பாருங்க. சி என்றது வந்து நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்கள் மூல பதிவேடுகளில் பதியப்பட்ட பின்னர் பொது பேரிட்டுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. நிறுவனம் என்ற கொடுக்கல் வாங்கல் மூல பதிவேடுகளில் பதிஞ்சோன்னு எங்களோட கணக்கீட்டு செயல்முறைகள் அல்லது அதன் படிமுறைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் முதலில் நாங்கள் காணுவோம். அப்புறம் மூலாவணங்களை தயாரிப்போம். மூலாவணங்கள் இருக்கிறத முதன்மையீட்டுக்கு பதிவோம். முதன்மையீட்டில் பதியப்பட்ட விடயங்களை பொது பேரிட்டுக்கு மாற்றுவோம். பொது பேரிட்டை சமப்படுத்துவோம். பிறகு வந்து பரீட்சை மீது தயாரிப்போம். பிறகு செம்மியாக்கல்களுக்கு பிறகு நிதிக்கூட்டுகளை தயாரிப்போம். சரியான? இது வந்து இந்த கணக்கீட்டு செய்முறைன்ற படிமுறை அல்லது ஒழுங்குமுறை என்று சொல்லலாம். மூலகடுகளில் பதிஞ்ச அப்புறம் பொது பேரிட்டு மாற்றுவோம். அப்போ அதுவும் சரியானது. சி என்ற கூற்றும் சரி. அடுத்த நிறுவனம் ஒன்றின் பொது பேரில் காணப்படும் எல்லா கணக்குகளும் கணக்கீட்டு கால முடிவில் மூடும் பதிவுகளை மேற்கொள்ளப்படும். அப்ப இங்க மூடும் பதிவுகள் மேற்கொள்ளப்படுறது வந்து பாத்தீங்கன்னால் மொத்தமாக 5 கணக்குகள் இருக்கு. எல்லா கணக்குகளும் என்று அவன் இதுல சொல்லியிருக்கிறான். அந்த 5 கணக்கையும் தான் சொல்லியிருக்கான். எல்லா கணக்குகளும் என்னென்ன 5 கணக்குன்னு சொன்னால் சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமையாண்மை கணக்கு, வருமான கணக்கு, செலவின கணக்கு. இதுல செயற்பாட்டு பெறுபேறுகளை கணிப்பிடுறதுக்காக அல்லது லாப நட்டத்தை கணிப்பிடுறதுக்காக பயன்படுத்துகின்ற கணக்குகள் ஒன்று வருமான கணக்கு, அடுத்து செலவின கணக்கு. இது குறிப்பிட்ட நிதியாண்டு காலப்பகுதி முடிஞ்சா பிறகு இந்த வருமான கணக்குகளும் செலவு கணக்குகளும் லாப நட்ட கூட்டுக்கு மாற்றப்படும் அல்லது லாப நட்ட கணக்குன்னு சொல்லுவோம். மாற்றப்படும் போது அது மூடும் பதிவுக்கு உட்படுத்தப்படும். ஆகவே அதுல மீதிகள் வந்து காணப்படாது. வருமான கணக்கும் செலவு கணக்குகளுக்கும் மீதிகள் காணப்படாது. அது மூடும் பதிவுக்கு உட்பட்டு. அப்ப அடுத்த காலப்பகுதிகள் அடுத்த நிதியாண்டுக்கு நாங்கள் கொண்டு போகக்கூடிய கணக்குகள் வந்து சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமையாண்மை கணக்கு, இவை தான் நாங்கள் அடுத்த நிதியாண்டுக்கு கொண்டு போகக்கூடிய கணக்குகள். அப்ப மூடும் பதிவுக்கு எல்லா கணக்குகளும் உட்படுமா? எல்லா பொதுப்பேரிடு கணக்கும் உட்படுமா? இல்லை. சொத்து கணக்குகளும் செலவின கணக்குகளும் வருமான கணக்குகளும் மட்டும்தான் மூடும் பதிவுகளுக்கு உட்படும். ஆகவே இதுல சொல்லியிருக்கிற கூற்று வந்து பிள்ளையானது. அப்ப டி என்ற கூற்று வந்து பிள்ளை. டி என்ற கூற்று பிள்ளை. டி என்று இருக்கிற விடையும் பெறா. ரைட். அப்ப இதுல இருக்கிறதுல சரியான விடை வந்து மிகச்சரியான விடை இரண்டாவது பியும்
சிஎம் வந்து சரியானது. ஓகே, இது விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் இதுல. ரைட். ஓகே, அடுத்த அடுத்த விஷயத்தை பாருங்க. வணிகம் ஒன்றின் நிதியாண்டு ஒன்றில் உழைத்த லாபத்தை பிரதிநிதித்துவப்படுத்த சமன்பாடு. அப்போ உங்களுக்கு தெரியும், லாபத்தை கணிப்பிடுறதுக்கு வந்து ரெண்டு வழிமுறையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் எங்கேன்னா கணக்கிட்டு சமன்பாடில் லாபத்தை கணிப்பீடு செய்கிறதுக்கு ரெண்டு வழிமுறையை பயன்படுத்தலாம். ஒன்று வந்து சமன்பாட்டை பயன்படுத்துவோம், இன்னொன்று வந்து லாப நட்ட கூட்டை பயன்படுத்துவோம். அப்போ இங்கே வந்து சமன்பாடு தான் தந்திருக்கணும். அது வந்து சமன்பாடு வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், இறுதி உரிமையாண்மையிலிருந்து அல்ல இறுதி தேறிய சொத்திலிருந்து, உரிமையாண்மையும் தேறிய சொத்தும் உண்டு, உரிமையாண்மையும் தேறிய சொத்தும் உண்டு. ஆகவே இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பற்றுக்களை கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிப்போம். அப்ப இங்க என்னென்றால், இந்த இறுதி தேறிய சொத்து அப்புறம் அங்காள வார பற்றுக்கள், ஆரம்ப தேறிய சொத்து, மேலதிக மூலதனம், இது எங்கேயும் எழுதலாம். ஓர்டர் மாதிரி எழுதலாம், பிரச்சனை இல்லை. சரியான. ஆனால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளங்கள் முக்கியமானது. இறுதி தேறிய சொத்து இருக்கத்தக்கன. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வந்து ஆரம்ப தேறிய சொத்து எழுதுறோம்னா ஆரம்ப தேறிய சொத்துக்கு முன்னுக்கு போ மைனஸ் இருக்கும். மேலதிக மூலதனம் எழுதுறோம்னா மேலதிக மூலதனத்துக்கு முன்னுக்கு போ மைனஸ் இருக்கும். பற்று எழுதுறோம் என்று சொன்னால் பற்றுக்கு முன்னுக்கு போ பிளஸ் இருக்கும். அப்போ அதோட தொடர்புடைய விடையை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல பற்றுக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கிற 3 விடை இருக்கு, பற்றுக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்கிற 2 விடை இருக்கு. அப்போ அது ரெண்டும் பெறாது. ரைட். அதே மாதிரி ஆரம்ப மூலதனத்துக்கு முன்னுக்கு பிளஸா இருக்கிற விடை ஒன்றும் பெறாது. ரைட். இப்போ மிஞ்சி இருக்கிற ரெண்டாவது மட்டும்தான் பாருங்க. அப்போ ரெண்டாவது விடை வந்து இதுக்கு பொருத்தமானதாக இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ சூம் வந்து கட்டாக நீங்கள் இதே லிங்கை திரும்ப ஜாயின் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நாங்கள் 9:45 வரையும் 9:45 வரையும் ஏனைய வினாக்களையும் வந்து கலந்துரையாடும். நம்முடைய பார்க்கக்கூடிய வினாக்களை பார்ப்போம். கலந்துரையாடிட்டு நாங்கள் மிச்சத்தை அடுத்த வகுப்பா அடுத்த வகுப்பு நாளைக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் குரூப்பில் போடுறேன். குரூப்பில் எல்லாரும் இணைந்திருங்க. குரூப்பில் தான் அது தகவல்கள் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு. அடுத்த 7வது கேள்வி. 7வது கேள்வியில் வந்து நிதி கூட்டுகளை தயாரிக்கும் போது கணக்கிட்ட எண்ணக்கருக்களை பிரயோகிப்பதில் பின்வரும் கூட்டுகளை எந்த